சிவன் கோயிலுக்கு போகும்போது சண்டிகேஸ்வரர் முன் கை தட்டலாமா? பலர் கை தட்டி வணங்குவதை பார்த்து இருக்கிறீர்களா? ஆனால் அது சரியான முறையா? இதோ உண்மை கதை. சோழ நாட்டில் செஞ்சஞ்சநல்லூர் என்ற ஊரில் விசாரசருமன் என்ற சிறுவன் வாழ்ந்தான். பசுக்களை மேய்த்தான். ஆனா மனம் முழுக்க சிவபக்தி. தினமும் மணலில் சிவலிங்கத்தை வடித்து ஆழ்ந்த தியானம் செய்தான். அதிசயம் என்ன தெரியுமா? அவன் பக்தியை கண்ட பசுக்கள் தானாகவே பாலை சுரந்து அபிஷேகம் செய்தன. ஒரு நாள் அதை பார்த்து அவன் தந்தை கோபத்தில் மணலிங்கத்தை உதைத்தார். தியானத்தில் இருந்த விசாரசருமன் கோபத்தில் குச்சியை எறிந்தான். அது கோடாரியாக மாறி அவரின் காலை காயப்படுத்தியது. அந்த நேரம் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் தோன்றி அவன் பக்தியை பாராட்டினார். இனி நீ என் கணக்குகளை காக்கும் அதிகாரி என்று பதவி அளித்தார். அந்த நாள் முதல் விசாரசருமன் ஆனார் சண்டிகேஸ்வரர். சிவனுக்கு சமர்ப்பிக்கும் மாலை நெய்வேத்தியம் அனைத்தும் அவருக்கே சேரும் என சிவன் அருளினார். அதனால்தான் ஒவ்வொரு சிவன் கோவிலிலும் சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்கும். ஆனா முக்கிய விஷயம், அவர் எப்போதும் சிவ தியானத்தில் இருப்பார். அவர் முன் கை தட்டுவது அந்த தியானத்தை கலைப்பது போலாகும். அவருக்கு காது கேட்காது என்பது ஒரு தவறான நம்பிக்கை. சரியான முறை என்ன? சிவதரிசனம் முடிந்ததும் அவர் முன் மெதுவாக கைகளை காட்டி சிவனின் அருள் மட்டும் வேண்டும் என்று மனதில் சொல்லி வணங்க வேண்டும். இதுவே உண்மையான மரியாதை. இப்படிப்பட்ட ஆன்மீக தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீர்கள்.